எல்லோருக்கும் வணக்கம். மதுரை மாநாடு மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தியை உணர்த்தி இருக்கிறார்? இதன் மூலமாக சாதித்தது என்ன? எதிர்கால அதிமுக வளர்ச்சிக்கு, தேர்தல் வெற்றிக்கு அந்த மாநாட்டினால என்ன பிரயோஜனம்? அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாடு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருக்குமா? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்கிறது என்கிற சமிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பல. அப்ப இப்படி இருக்கிற பொழுது அதிமுகவின் பிடியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலிருந்து அதிமுக மீண்டு வருமா? இல்ல, தொண்டர்கள் மத்தியில இது எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் ஆதரவு நிறைய இருக்குது, அவர் பக்கம்தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருந்ததா? எந்த காலத்திலையும் ஓபிஎஸ் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க மாட்டார், தெரிஞ்சுக்கங்க. எடப்பாடி கூட ஆட்சி பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னா அவங்கள்ட்ட நைசா அவங்களுக்கு அல்வா கொடுத்துடலான்னு பார்ப்பாரு. ஆனா ஓபிஎஸ் மட்டும் பிஜேபிக்கு விசுவாசமா தான் இருப்பார். அதாவது நம்ம இன்னைக்கு தேவை பிஜேபிக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு, ஒன்றுபட்ட அதிமுக. தமிழ்நாட்டின் நிலவ ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அரசியல் வட்டாரத்துல என்ன பேசப்படுது, இது இந்த ஒரு ரியாலிட்டியிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.